வணக்கம் ஒற்றன் செய்தி வியூவர்ஸ், நான் உங்கள் நக்குலன் பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து நான் ராஜாவாக போகிறேன் என்ற படத்தோட லொக்கேஷனில் இருக்கோம். டான்ஸ் ஷூட் எல்லாம் போயிட்டுருக்கு. ஜரீன் கான் ஃப்ரம் மும்பை அவங்க வந்து ஒரு சாங் எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் வந்து சாங்கை கம்போஸ் பண்ணிட்டுருக்காரு, கொரியோகிராஃபர். இந்த படத்தோட இயக்குனர் பிருத்விராஜ் குமார். அவங்க வந்து வெற்றிமாறன் சாரோட குரூப் அவங்க எல்லாம். Because they worked in பொல்லாதோ அண்ட் ஆடுகளம் இந்த மாதிரி படத்துலலாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க டைலாக்ஸ் அண்ட் ஆல் தீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். வெற்றிமாறன் சார் இந்த படத்துக்காக எங்களுக்காக வந்து டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. படத்தோட ஒளிப்பதிவி ரைட். த கேமராமேன் வந்து வேல்ராஜ் சார், ஹூ இஸ் ஆல்சோ டன் அடுக்கலம் அண்ட் பொல்லாதவன். ஜிவி பிரகாஷ் குமார் வந்து படத்தோட மியூசிக் டைரக்டர். திலீப் சுப்பராயன் மாஸ்டர் வந்து படத்தோட ஆக்ஷன் மாஸ்டர். திஸ் ஃபில்ம் இஸ் an action film, is a commercial action film with a mix of all the elements. ஆனால் பட் ரெகுலர் ஆக்ஷன் படம் மாதிரி இருக்காது. ஏன்னா நாங்கள் we have gone to different locations. We have gone up north, டெல்லி, போபால், மணாலி, குல்லு, இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் ஷூட் எல்லாம் பண்ணியிருக்கோம். It will be very different. There are many characters in the film. படத்தில் வந்து I have 2 heroines, Chandani from Sidhu Plus 2 and Avani Modi. அவங்க வந்து ஒரு மும்பை பேஸ்ட் மாடல் அவங்க. ஸோ தேர் மை 2 ஹீரோயின்ஸ். அண்ட் படத்த ஃப்ரெண்டு நிஷாந்த் ஃப்ரம் ரேணிகுண்டா அவங்க நடிச்சிருக்காங்க. இட்ஸ் அ வெரி விவிட் ஃபில்ம், கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்ஷன் ஃபிலிம். என் படத்தில் என் பேர் ராஜா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹூஸ் அ வெரி வெல் நோன் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃப்ரெண்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட். எல்லாருக்கும் ராஜா தான் வேணும். அண்ட் ஒரு கிக் பாக்ஸர் அவர். பட் இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் கிக் பாக்ஸிங். த ஃபில்ம் கேரக்டரைசேஷனுக்காக கிக் பாக்ஸிங் போட்டிருக்காங்க. ஸோ I have done a lot of fights in this film. Dilip Subramanian Master has really helped me a lot. And வந்து அருமையாக இருக்கும். ஏன்னா காதலே விழுந்தேன் அப்புறம் ஐ திங்க் இந்த படத்தில் தான் நான் வந்து I think my action is more prominent. It's something new for me, it's something really nice for me. நல்லா வந்திருக்கு. I'm happy. They made me kick a lot in a kickboxer. So yeah, படம் நல்லா வந்திருக்கு. கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. It's all over. It's ready to be released in a while. So it will be in the theatre near you. Do watch it and love me. Thank you so much. Love you guys. Bye. Hi, this is Zareen Khan and I'm here today shooting for my song in the film Nan Rajavaga Pogiren. It's been an amazing experience. Today is our 3rd day and last day. I'm very happy to be a part of this team and it's been fun so far. Could you kindly say something about your co-star Nakul? Well, I did not really get a chance to interact with him. I was just introduced to him the day I landed here, but I'm sure I've heard a lot about him, so I'm sure he's a great guy. How do you compare yourself with that of the Bollywood industry and that of the Tamil industry? Well, it's too early to compare because this is my first experience here. Maybe once I start working more here, then I'll be able to compare. Okay, how about the choreographer? Choreographer is super, sir. Prabhu is choreographing us. And I think he's given us very nice dance steps. How do you feel about the music of G.V. Prakash? Well, I am not really somebody who can comment on it because he is superb, and right now also he's done a fabulous job, and I love the music that he's given us. Okay, overall, how about the director? I am very happy that I'm very happy that Sir Prithviraj Kumar has given me a chance to be a part of his film, and it's been a fun experience. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு தூங்காநகரம் பட இயக்குனர் கௌரவோட வணக்கம். நான் ராஜாவாக போகிறேன். என்னடா இந்த படத்தில் இது என்னடா பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? நான் ராஜாவாக போகிறேன்ல, நான் வில்லனாக போகிறேன். இந்த படத்தில் பிருத்திவிராஜ்குமார் என்னை வில்லன் ரோலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு சூப்பர் ஆக்ஷன் ஓரியன்ட் மூவியில் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப
காட்ஸ் பிளஸிங் வேணும்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு டேரக்டராக நான் இருந்துட்டு இந்த படத்தில் ஒரு வில்லனாக ஏன் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க எல்லா பேருமே. ரொம்ப சிம்பிள், டேரக்டர்ன்றது என்னோட படம், இது டேரக்டரோட படத்தில் இன்னொரு டேரக்டரோட படத்தில் நீ கரெக்டாக இருப்ப அப்படின்னு என்ன தேர்ந்தெடுத்து இந்த படத்துக்காக ஒரு 6 months ப்ராப்பராக கிக் பாக்ஸிங் கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணி கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா படத்தில் போலீஸ் ரவி, அந்த போலீஸ் ரவியாவே என்னை மாற்றினது பிருத்திவி சார். ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் ப்ளஸ் நன்றி. நான் ராஜாவாக போகிறேன் இதோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது ஒரு ட்ராவலிங் ஸ்க்ரீன் பிளே, ட்ராவலிங் ஸ்கிரிப்ட் அப்படின்றது ரொம்ப ரேர் இப்போ தமிழ் சினிமாவில் வர்றதில்ல. ஒரு படம் போபாலில் ஆரம்பித்து குழுமணாலி போய் அப்படியே சென்னை வந்து அதுக்கப்புறமேல அப்படியே ட்ராவலிங் டுவர்ட்ஸ் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு கதைகள் இப்போது சமீபத்தில் எந்த படமும் வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் ஸ்கிரிப்டில் கதையோட என் கேரக்டர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஓரியன்டில் ட்ராவலிங் இருந்துகிட்டே இருக்கும். திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஃபைட் சீக்வன்சஸ் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7 days இப்போ தான் நாங்கள் ஃபைட் முடித்தோம். அதோட விழுப்புரம் தான் இதெல்லாம். நக்குலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிப்பு போனே அவருக்கு க்ரஷ் ஆச்சு, எனக்கு கை போன் போச்சு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க. அந்த ரிசல்ட்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஃபைட் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. வேல்ராஜ் சார் கேமரா பின்னி படம் எடுத்திருக்காரு. பர்டிகுலராக சொல்லணும்னா எனக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு ட்ரைனிங் சீக்வன்ஸ், நான் கிக் பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த லைட்டிங் பேட்டர்ன் என்னவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக காட்டியிருந்தார். ஸோ ஜிவி பிரகாஷ் மியூசிக், சாங்ஸ் ஆர் வெரி பெப்பி. ஈவன் ஜரீன் கான் இஸ் டூயிங் ஐட்டம் நம்பர் இன் திஸ் ஃபிலிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தென் வெற்றிமாறன் இஸ் ரைட்டிங் த டயலாக்ஸ். ஸோ டோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டுக்கும் அதுக்கு இடம் கொடுத்ததுக்கு பிருத்திவிராஜ்குமாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாம் நல்ல இறைவனோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் ராஜாவாக போகிறேன் வெற்றி அடைஞ்சு நாங்கள் எல்லாம் ராஜாவாகணும்னு சொல்லி நீங்கள் வாழ்த்துங்க. இந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஒற்றன் டிவிக்கு, என்னோட ஒற்றன் செய்திக்கு என்னோட நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து நடிப்பீங்க இல்ல அடுத்து இயக்கம் எதாவது? என்னோட படம் அடுத்த சிகரம் தொடு இயக்கம் வந்து என்னோட படம் இப்போ டிசம்பரில் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்காக தான் இப்போ என்னோட ப்ரொடியூசர் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் கூட ஒரு 1 month இந்த படத்தை ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துட்டு நான் ஆரம்பிக்கலாம் சார் சொன்னேன். அவங்களும் பெருந்தன்மையாக அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் முடிஞ்சிட்டு டப்பிங் பேசி இந்த படத்தை கிளியர் பண்ணி முடிச்சிட்டோன்னா டிசம்பர்லேருந்து என்னோட படம் ஆரம்பிக்கிறேன். 100% நான் நடிக்கிற படத்தில் இயக்க மாட்டேன், இயக்கிற படத்தில் நடிக்க மாட்டேன். ஸோ என்னோட சிகரம் தொடு முழுக்க என்னோட இயக்கம் மட்டுமே அடுத்த படம். வணக்கம், நான் டான்ஸ் மாஸ்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ். நான் இந்த படத்தை டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் ராஜாவாக போகிறேன் படத்தை டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த சாங் வந்து ஒரு ஐட்டம் சாங்கு. இந்த சாங்காக வந்து ஜிவி பிரகாஷோட நல்ல ஒரு மியூசிக்கில் ஒரு நல்ல பெப்பியான தேட்டரே எழுந்து டான்ஸ் ஆடக்கூடிய அளவுக்கு ஒரு சாங் வந்து கொடுத்துருக்காரு. இந்த சாங்கில் வந்து ஜரீன் கான் சொல்லிட்டு பாம்பேலேருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்க தான் இந்த சாங் ஆடுறாங்க. இது வந்து நல்ல சாங்காக வந்ததுக்கப்புறம் இது பண்ண போகிறவங்க நல்ல ஆளாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி ஒரு நல்ல ஆள் எங்களுக்கு ஜரீன் கான் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அப்படியே கேத்ரினா கைஃப் மாதிரியே இருப்பாங்க, அவங்க வந்து இந்த சாங் ஆடுறாங்க. அந்த சாங் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. அப்புறம் வந்து இயக்குனர் பிருத்திவி பற்றி சொல்லணும்னா, பிருத்திவி சார் வந்து என்னுடைய நீண்டகால நண்பர். அவருடைய இந்த படத்தில் முதல் படத்தில் நான் மாஸ்டர் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படமும் வந்து எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல், எந்த விதத்துலையும் வந்து இப்படி போதும் அது போதும்லாம் இல்லாமல், முதல் படம் மாதிரி சங்கர் படத்துக்கு என்னென்னா அந்த மாதிரி ஒரு பெரிய இது இருக்குமோ அந்தளவுக்கு ஹைப் கொடுத்து இந்த படத்துக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நகுல் வந்து இந்த படத்தில் ஹீரோ பண்ணுறாரு. அவருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் சிறந்த எதிர்காலம் இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த சாங் வந்து ரொம்ப நல்ல ஐட்டம் சாங். அது ஒரு 100 டான்ஸர் வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சாங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சாங்கை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. நான் ராஜா பெரும் படத்தோட டைரக்டர் பிருத்திவிராஜ்குமார் பேசுகிறேன். இந்த படத்தை வந்து உதயம் வியல் சினி மீடியா சார்பில் தனசேகர் சந்திரன் தயாரிக்கிறாங்க. இணை தயாரிப்பு NBD தேவராஜ். நகுல் வந்து மேல் லீட் பண்ணியிருக்காரு. சாந்தினி அண்ட் அவனி மோடி ஃபீமேல் லீட்ஸ். முக்கியமான கேரக்டரில் வந்து மணிமன்னன் சார், சீதா, கஸ்தூரி நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் குமார் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆர் வேல்ராஜ். எடிட்டிங் கிஷோர் டிஇ. ஸ்டண்ட் வந்து திலீப் சுப்ராயன். டான்ஸ் கொரியோகிராஃபி வந்து பிருந்தா ஒரு சாங் பண்ணுங்க, தினேஷ், பிரபு ஸ்ரீனிவாஸ். எப்போ முடிகிற மாதிரி
படம் வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி தான் லாஸ்ட் ஷூட்டிங். இன்னும் வந்து ஒரு சின்ன பேட்ச் ஒர்க்கும் ஒரு அப்ராடில் ஒரு சாங் இருக்குது. ஆல்மோஸ்ட் படத்தை முடிச்சிட்டோம். டப்பிங் நடந்துகிட்ருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன். ரிலீஸ் வந்து ஆஃப்டர் தீபாவளி 2 வீக்ஸ் கழிச்சு பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். படத்தோட ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் வந்து அக்டோபரில் இருக்கும், மிடில் ஆஃப் அக்டோபர். சரி சார், படத்தோட டயலாக்ஸ் வந்து வெற்றிமாறன் சார் வெற்றிமாறன் நானும் வந்து ஒரு 12 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. இந்த கதையை நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன். அப்போ அவர் ஆளுகம் ஷூட்டிங்கில் இருந்தார். ஒரு தடவை மதுரைக்கு போகும்போது அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவர் சொன்னது என்னென்னா, பொல்லாதவன் பிரபு ஆளுகளம் கருப்பூரில் நான் ராஜா போய் அந்த ராஜாவுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற இது வந்து செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். உங்களுக்கு ஏதாவது உதவினா இந்த படத்துக்கு நான் டைலாக் எழுதி தரேன் அப்படின்னாரு. ஸோ டைலாக் எழுதிட்டுருக்காரு. தேங்க்யூ. வணக்கம், நான் ஒளிப்பதிவாளர் ஆர் வேல்ராஜ் பேசுகிறேன். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் ஆர் வேல்ராஜ் பேசுகிறேன். இந்த நான் ராஜாவாக போகிற படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படம். இந்த படம் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள். இந்த படம் எல்லாருமே நண்பர்கள் தான். டைரக்டர் வசனகர்த்தா வெற்றிமாறன், ஜி பிரகாஷ், கிஷோர், எடிட்டர் பிலிப் சுப்ராயன், அப்புறம் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய கௌரவ், டைரக்டர் கௌரவ், டைரக்டர் வெங்கடேஷ், இப்படி எல்லாமே நண்பர்களாக சேர்ந்து பண்ணுற படம். இந்த படம் கண்டிப்பாக எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்னொரு சக்ஸஸான படமாக அமையும் கண்டிப்பாக. தேங்க்யூ.